ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ மார்க்கெட்டுக்கு வரோமோ, அப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு லோ என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஹை என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்களோ, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கான லோ அப்படிங்கிறது வந்து இங்க வச்சிருக்காங்க. ஹை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இப்போ கரண்ட்ல இப்போ இங்க இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ண முடியும். இந்த ஒரு லெவல கட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து கால் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணுவோம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கிரீன் கேண்டில் வராங்க அப்படின்னா உடனே வந்து மார்க்கெட் மேலதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா என்ட்ரி ட்ரை பண்ணக்கூடாது. இங்க போறாங்கன்னா இந்த இடத்துல வந்து சஸ்டைன் பண்றாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டேட்டாவும் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்களாங்கிறத எல்லாம் செக் பண்ணிட்டு என்ட்ரி அப்படிங்கறத ட்ரை பண்ணலாம். நம்ம வந்து இப்போ வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்துக்கலாம். ஹை இங்க இருக்கிறதுனால ஸோ இந்த ஒரு பிளேஸை வந்து இடத்துல நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸை வந்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேலேயே வச்சுக்கோங்க அப்படின்னா இங்க பாருங்க, ப்ரீவியஸா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டாங்க, இங்கேயும் வந்து சப்போர்ட் எடுத்துட்டாங்க, இங்கேயும் வந்து சப்போர்ட் எடுத்துட்டாங்க. மார்க்கெட் நல்லா பிரேக் பண்ணி வந்துட்டு அகைன் மேல போறாங்க அப்படிங்கும்போது இந்த இடத்துல சின்னதா வந்து ஒரு புல்பேக் மாதிரி எடுத்து மேல போறாங்களா அல்லது இந்த இடத்துலயே சஸ்டெயின் பண்ணி கீழே வராங்களா நமக்கு தெரியணும். அதனால இந்த லைனை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை டச் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி வந்து எப்படி வந்து வராங்க அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு கால் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு பிளேஸ்ல பாருங்க, பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேடு எடுக்க வேண்டும். இந்த ஏரியாவுக்கு மேலே போனாங்க அப்படின்னா நம்ம வந்து கால் சைடுக்கான எண்ணியும், கீழே வந்தாங்கன்னா புட் சைடுக்கான எண்ணியும் ட்ரை பண்ணுவோம். புட் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். கால் சைடுக்கான ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் இல்லை, சரியான ஒரு மூமெண்ட் இல்லை. ஸோ மெல்ட் ஆகி வராங்க. புட் சைடுக்கான ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி இருந்தது. கேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு ட்ரேட் பிளான் படி கீழே வந்து இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சு நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆனதுனால நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புட் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது மேக் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு கேண்டில் தான் வந்து என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணோம். அதிலே வந்து கிட்டத்தட்ட வந்து 24 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம கேப்சர் பண்ணிருச்சு. பெருமையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் வந்து இந்த இடத்துல கொடுத்ததுனால எக்ஸ்பைரியா இருக்கிறதுனால மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே கேண்டில்ல வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் மொமெண்டம் அப்படிங்கிறது கிடைச்சிது. எப்போதுமே ஒரு ஸ்கேல்பிங் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால 10 to 15 பாயிண்ட்ஸ் தான் நம்மளுடைய டார்கெட்டு. ஸோ அதை தாண்டியே நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைச்சதுனால நம்ம இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கார்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனிக்கல, கொஞ்சம் நாய்ஸ் வந்து இருந்ததுனால நான் வந்து வீடியோ வந்து நிறைய கட் பண்ணிட்டேன். இந்த பிளேஸ்ல என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணது மட்டும்தான் போட்டிருக்கோம். நிறைய மெசேஜஸ் வந்து இடையில கட் பண்ணிட்டேன். நாய்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அது எல்லாமே கட் பண்ணிட்டேன். அது லைவா நம்ம ட்ரேட் எடுக்கும் பொழுது அப்படியே பேசும்பொழுது கொஞ்சம் கவனிக்காம நாய்ஸ் இருந்ததுனால ஸோ நிறைய வந்து வீடியோஸ் கொடுக்க முடியல. ஸோ அந்த என்ட்ரி வந்து இப்போ திருப்பி ரெக்கார்ட் பண்ண முடியாது, முடிஞ்ச என்ட்ரிங்கிறதுனால நான் ரெக்கார்ட் பண்ண விஷயத்துல கொஞ்சம் கட் பண்ணிட்டு இம்பார்ட்டண்டா எங்க என்ட்ரி எடுத்தோங்கிற அந்த டீட்டெயில் மட்டும் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.